ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இந்த பதிவை கேட்கிறாயோ அது அப்படியே உனக்கு நடக்கும். அதற்காகவே ததாஸ்துன்னு சொல்லி உன்னை ஆசிர்வதிக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனால் தினம் உனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்காது. இன்னைக்கு தான் உனக்கான அந்த கடைசி வாய்ப்பை நான் கொடுக்க வந்திருக்கேன். இந்த முறையும் நான் உனக்கு செஞ்ச நல்லதை, செய்ய போகிற நல்லதை நீ தவற விட்டுறாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கணும்னு நான் முடிவு செஞ்சு ஏற்கனவே அதுக்கான விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் கவலைகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குன்னு நீ புலம்பிக்கிட்டே இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கேன்றதை நீ மறந்துட்டியா என்ன? விதி உன் தலையில் என்ன எழுதி இருந்தாலும் இந்த வராகி அம்மா உன் தலையெழுத்தை மாற்றி எழுதுவேன்னு உனக்கு தெரியும். உன் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவேன்னு உனக்கு தெரியும் தானே. நல்லதையே நினைக்கிற உன் மனசில் நான் எப்படி தோல்வியை கொடுப்பேன், துயரத்தை கொடுப்பேன்? இதோ உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர நான் வந்துட்டேன். நீ விதைக்கும் எண்ணங்கள் தான், அதாவது மனசில் என்ன நினச்சியோ அந்த விதைகள் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியின் மரங்களாக மாறப்போகுது. தோல்வி வந்தாலும் எல்லாமே கடந்து போயிடுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கும்போது உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன்றதை நீ மறந்துடாத. நீ மனசில் என்னை நினைக்கும் போது கண்டிப்பாக உன் எண்ணங்களை எல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் எண்ணமும் தைரியமும் உன் வாழ்க்கைக்கான அடிக்கல்லாக ஆதாரமாக இருக்கும். உன் எண்ணங்களை எப்போதும் உயரமாக வச்சுக்கோ. உனக்கான வெற்றி வாழ்க்கை தானாகவே உன்னை தேடி வரும் என் தங்கமே. வாழ்க்கையில் 1000 கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கும் கூட 1000 நல்ல வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். மற்றவங்க கிட்ட நீ எப்படி பழகுறன்றது முக்கியமில்லை, உனக்குள்ளே நீ எப்படி இருக்க, தனியாக இருக்கும்போது மனசில் என்ன யோசிக்கிறேங்கிறது தான் முக்கியம். மற்றவங்க முன்னாடி நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டு தனியாக இருக்கும்போது தவறான எண்ணங்களையும் தப்பான சிந்தனைகளையும் உனக்குள்ளே உருவாக்கி கொள்ளக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே நீ எப்போதுமே நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்திடு என் செல்லமே. இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு பண வரவை கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன். உன் பண தேவையை நிறைவு செய்யும் விதமாக இன்னைக்கு அதிக அளவில் உனக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுக்க தான் வந்திருக்கேன். இன்னையிலேருந்து நீ சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு உன் செயல்களை செய்ய ஆரம்பி. கூடிய சீக்கிரமே உனக்கு நிரந்தர வருமானத்தோட நல்ல வேலை கிடச்சி நீ வாழ்க்கையிலும் தொழிலிலும் முன்னேறும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உனக்கு இருக்கிற கடன்களும் கஷ்டங்களும் சீக்கிரம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த பண உதவியையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு கொடுத்து உதவி செய்வேன். செல்வ வளம் பெற்று நீ மகாலட்சுமியாய் சந்தோஷமாய் வாழும் காலம் வந்துடுச்சு என் செல்லமே. எந்த ஒரு மனிதன் அன்போடும் பண்போடும் பொறுமையோடும் பாசத்தோடும் நடந்துக்கிறாங்களோ அவங்கள நோக்கி நான் வருவேன். அப்படி தான் உன்னை நோக்கி வந்திருக்கேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா உயிர்களிடமும் அன்பாக இரு. கனிவாக அன்பாக நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது உனக்கு அது சின்ன உதவியாக இருந்தாலும் அது அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அன்றைய நாளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் விஷயமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னால் முடிஞ்ச சின்ன உதவிகளை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்துடு என் செல்லமே. நீ கனிவோட அன்போட பாசத்தோட ஆதரவாக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனுடைய முழு நாளையுமே நேர்மறையாக மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய விஷயமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. என்னமோ உனக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரியும் நேரமே இல்லாதது போலவும் ஓடிக்கிட்டே இருக்காத. பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் உட்கார்ந்து ஒவ்வொரு செயலையும் யோசித்து நிதானமாக செய்ய பழகு. எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக நிதானமாக செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தானே கொடுக்கும். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற, மனசில் என்ன நினச்சிக்கிட்டு எதை செய்கிறேன்னு
எல்லாமே எனக்கு தெரியும். நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க அவசியம் இல்லை. உன் மனசில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக செஞ்சாலே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தருவேன். நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். தேவையில்லாமல் கண்டதையும் மனசில் யோசிச்சு போட்டு குழம்பி தவிக்காதே என் செல்லமே. எப்போவுமே எல்லா விஷயங்களையும் இதுவா அதுவா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு எப்போதுமே ஒரு குழப்பத்திலே தான் நீ இருக்க. நான் சொல்கிறத கேளு. ஒரு விஷயத்தை என்னை நம்பிக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுத்துடு. எடுத்த பிறகு தளராத மன உறுதியோட அதை அடைவதையே நோக்கமாக வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. நீ என்ன ஆசைப்பட்டாலும் எதை நினைத்தாலும் கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காக, உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் கால நேரமின்றி எதுவும் நடக்காது. உனக்கும் சரியான நேரங்காலம் வரும்போது உரிய நேரத்தில் உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நடக்குமோ நடக்காதோன்னு எல்லா விஷயங்கள்லையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். என்னை நம்பிய உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ கலங்காமல் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமா நீ சந்தோஷமாக வாழப்போற. புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நான் உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொட்ட போகிறேன். நீ முன்னேறும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைச்சு நீ நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ போகிற. யார் இருந்தாலும் கூட இல்லாட்டாலும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கைக்கு நீயே எதிரியாக மாறி போவாய். அதனால் எதை யோசிக்கணும் எதை செய்யணுங்கிறதுல தெளிவாக இரு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களிடமும் நீ அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் இருக்கும்போது உனக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் வெற்றிகளையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன்னு செல்லமே. எப்போதும் உன் மனசில் நேர்மறை சிந்தனைகள் இருந்தாலே, நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துருவேன். நீ எதை நினச்சி பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எங்கே நடக்காமல் போயிடுமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, நடந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ, அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி கொடுத்துட்றேன். யாரையும் போய் துரத்திக்கிட்டு இருக்கிறது உன் வேலை அல்ல. உனக்கு என்ன வேலையோ, உன்னுடைய கடமை என்னவோ அதை உணர்ந்து நீ பொறுப்பாக செயல்படும்போது கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஓய்வு எடுத்துக்கலாம், ஆனால் அது உன்னை சோம்பேறியாக ஆக்கக்கூடாது. தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது களைப்பை உணரும் போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உன் உடம்புக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பியேன் செல்லமே. உன் மனக்காயத்திற்கு ஆறுதலாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். நீ கஷ்டப்படும் போது யாராவது உனக்கு ஆறுதல் சொன்னால், தைரியம் சொன்னால் அது உனக்கு அழகாக தெரியலாம். ஆனாலும் தைரியம் சொல்கிறவங்களும் நல்லது சொல்கிறவங்களும் நிஜமாவே நல்ல மனசோடு தான் நல்லதை சொல்கிறாங்களா, அல்லது அப்போதைக்கு உன்கிட்ட நல்லதை சொல்லிட்டு உன் பின்னால் போய் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, கிண்டல் செய்கிறாங்களான்றத நீ தான் கவனித்து பார்க்கணும். நீ யோசிக்கிறது நல்லதா கெட்டதான்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா பார்க்க மாட்டேன். நீ அடிக்கடி என்ன யோசிக்கிறியோ அதை நான் அப்படியே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்லதை மட்டுமே யோசி, நல்ல விஷயங்களை மட்டுமே யோசி. நீ எதையாவது ஒன்றை யோசிக்கும்போது நான் ததாஸ்துன்னு சொல்லிட்டேனா அது அப்படியே நடந்துடும். நீ கெட்டதை யோசிச்சு அது உனக்கே கஷ்டமாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எப்போதும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு, மனசில் நல்லதை மட்டும் யோசி என் செல்லமே. அளவுக்கு மேலே ஆட்டம் போடுறவங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக கட்டாயமாக திருத்துவேன்.
அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத வழிகள் மூலமாக, வேதனைகள் மூலமாக உணர்த்துவேன். நீ ஒருபோதும் ஆணவக்காரர்களிடமும் அதிகாரம் பிடித்தவர்களிடமும் மல்லுக்கு நிற்காதே. யாராவது ரொம்ப திமிரா இருக்காங்க, அதிகாரமாக ஆணவமாக பேசுகிறாங்கன்னா அமைதியாக ஒதுங்கி நின்றுடு. உழைப்பு எப்போதும் உனக்கான ஆயுதம். நம்பிக்கைதான் உனக்கான பலம். நீ தன்னம்பிக்கையோட உன் உழைப்பை செய்யும் போது நீ செய்யும் முயற்சிகளை எல்லாம் நிச்சயமா இந்த வராகியம்மா உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. எல்லா சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் நீ நேசிக்கிற, அது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கோ. சொந்த பந்தங்களை நேசிக்க தெரிந்த அளவுக்கு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப தேடி தேடி போய் நீ பேசுன, அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின, முக்கியத்துவம் கொடுக்குற, மரியாதை கொடுக்குறேன்னா அப்புறம் உனக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடும். அப்புறம் உன்னை ஏமாத்துறதுக்கு அவங்க திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அன்பும் பாசமும் நேசமும் கூட அளவோடு இருந்தால் தான் இந்த உலகத்தில் உன்னால் பொழைக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது. உன் முன்னால் நல்லா பேசுகிறவங்களும் சிரித்து பேசுகிறவங்களும் நீ போன பிறகு உனக்கே குழிபறிக்க யோசிப்பாங்க என் தங்கமே. இந்த போலியான உலகத்தில் உனக்கு உண்மையான போக்கிடம்னா அது இந்த வராகி அம்மாவின் திருவடிகள் தான். என்னை நம்பி என் பாதத்தை நீ வணங்கும் போது நான் கண்டிப்பாக உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து தானே தருவேன். இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமாக மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறாய். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணங்களும் நோக்கங்களும் தூய்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான அழகான விஷயங்களை நானே நடத்தி கொடுத்து உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்க போகிறேன். ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது, உன் கையிலேருந்து கொஞ்சம் சில்லறை தவறி விழுந்துச்சுன்னா அந்த சில்லறை எடுக்கிறதுக்காக கீழே குனிவியா? கீழே குனிஞ்சினா உன்னை ஏறி மிதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த கூட்டம்னு உனக்கு தெரியும் தானே. அதே போல தான் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களும் உன்னை பற்றி தப்பாக பேசும்போது, தாழ்த்தி பேசும்போது இவங்கெல்லாம் சில்லறை புத்திகள் நினச்சி விட்டுட்டு கடந்து போயிடணும். சிரமப்பட்டு அவங்கள திருத்தணும், மாற்றணும்னு நினைக்காத. சில்லறையை எப்படி விட்டுட்டு போவியோ அதே போல் இந்த சில்லறை மனிதர்களையும் கண்டுக்காமல் கடந்து போயிடணும் என் செல்லமே. போனது போகட்டும்னு விட்டினா அடுத்து நடப்பதை எல்லாம் உனக்கு அற்புதமாக இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன். பல நேரங்களில் நீ பிரச்சனை நினைக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா விஷயங்களையும் நீ கையாளும் விதத்தில் தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன செய்கிறதுன்னு தெரியலை, நீ தவிச்சிக்கிட்டே இருந்தீன்னா அது கடைசி வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், சரியாயிரும்ன்ற தைரியத்தோடு நீ களமிறங்கு. உனக்கான மன அழுத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் மூலமாக உனக்கு வரும் மன கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் நான் சரி செய்கிறேன் என் செல்லமே. பல விஷயங்களை எப்படி சரி செய்யணுன்றது உனக்கு தெரியலை, அதை எப்படி கையாள்றது, அதில் உன்னிலிருந்து எப்படி தள்ளி வைக்கிறது, தூரமாக வைக்கிறதுன்னு தெரியாம தான் எல்லா விஷயங்களையும் தலைக்கு மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நீ கவலைப்பட்டு மன அழுத்தம் கொள்கிறாய். எல்லா விஷயங்களையும் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்காம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீன்னா, மனசுக்கு நெருக்கமாக வச்சு யோசிக்காம மற்றவங்க பிரச்சனைன்னு நீ பார்த்தீன்னா அதை எப்படி சரி செய்கிறங்கிறது தீர்வுகளாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ தேடுறது கிடைக்காது, நீ ஆசைப்பட்டு கேட்குறது நடக்காதுன்னு நீயே முடிவெடுத்துக்கிட்டு கவலைப்படாத. நீ தேடினாலும் கிடைக்காது, கனவுலையும் நடக்காது நினச்ச விஷயத்தை இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். அது எப்படி நீ ஆசைப்பட்டு கேட்ட உன்னை இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்காம போவே நினைக்கிற? உனக்காக எழுதப்பட்ட ஒன்று, உனக்காக எடுத்து வச்ச ஒன்று கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். நீயே வேணாம்னு சொன்னாலும் நான் உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. எப்போதுமே நீ ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒரு புத்தகத்தை இன்னொரு முறை எத்தனை முறை படித்தாலும் அதனுடைய கதை மாற போகிறதில்ல. அப்படி தான் வாழ்க்கையும். ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அதையே நினச்சி கவலைப்படுறதால அது மாற போகிறதில்ல, சரியாக போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும், அந்த கஷ்டத்தை எப்படி கடந்து வரணும்னு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை யோசி. கண்டிப்பாக உனக்கான சந்தோஷத்தை
இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன். உன்னை காயப்படுத்துகிற மனிதர்களை நினச்சி வருத்தப்படாதே. உனக்கான ஒரு நல்ல நாளை நான் தயார் செஞ்சுட்டேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுப்பேன். துன்பம் வந்தா அதை பார்த்து நீ மனம் தளர்ந்து போக வேண்டாம். இருளான இரவு பொழுது முடிஞ்சு காலையில் உதிக்கும் சூரியனைப் போல உன் வாழ்க்கையிலையும் நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். உன்னை ஒளிமயமாக ஜொலிக்க வச்சு பிரகாசிக்க செய்வேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.